ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சமையலை போடலாம் யூடியூப்பில் அப்படின்ட்டு ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்காய் சட்னி கடலையோடு சேர்த்து வைக்கலாம், எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். தேங்காய் ஒரு கப் அளவுக்கு, கடலை ஒரு கப் அளவு, சிறிய கப்பில் 3 பல் பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவுக்கு. எனக்கு காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் போதும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்க போகிறேன். பாருங்கள் வாங்க. தேங்காய் போட்டாச்சு. அடுத்தது கடலை போடுறேன். எல்லாமே மிக்சியில் போட்டுட்டேன். தேங்காய், கடலை, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாச்சு. இப்போ அரைச்சிட்டு தாளிக்கலாம் வாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இப்போ மூடி கிரைண்ட் பண்ணலாம். நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ தாளிக்கலாம் வாங்க. வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒன்று இல்லைன்னா 1 அளவுக்கு ஊற்றிக்கங்க. கொஞ்சமாக கடுகு, நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டுடலாம். இப்போ சட்னி எடுத்து தாளிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி தயார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆயிடுச்சு.